பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம், கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் என்னவென்றால் அது கிருபை. அந்த கிருபையை கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வைக்கிறவராய் இருக்கிறார். கிருபை இருப்பதினாலதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பல விதங்களிலே பலப்படுத்திக் கொண்டு வருகிறோம். சரி, கிருபை என்ன செய்கிறது என்கிற ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கிருபை நாம் தேவனுடைய குமாரன் என்கிற அந்த தகுதியை நமக்கு தருகிறதா இருக்கிறது. அல்லது இப்படி சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தகுதியை இந்த கிருபை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை, அந்த மேன்மையை இந்த கிருபையை கொண்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆயக்காரன் ஜெபம் பண்ணுகிறான், கிருபையினாலே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கிறான். அவன் கிருபையை கேட்ட உடனே அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த தகுதியை அவன் பெற்றுக்கொள்கிறான். இந்த நாளில் தேவனுடைய கிருபை உங்களை தேவனுடைய பிள்ளை என்கிற தகுதியை உண்டாக்குவதாக. இரண்டாவதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, இந்த கிருபை நம்மை நிலை நிற்க வைக்கிறதா இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் வழிவிலகி போகிற ஒரு வாழ்க்கை. சில நேரங்களிலே பாதியிலே நன்றாக இருக்கிறோம், முடிவிலே நன்றாக இருப்பதில்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உறுதியில் இருந்து வழிவிலகி போகாதபடிக்கு நம்மை நிலைப்படுத்துகிறது இந்த கிருபை என்று வாசிக்கிறோம். 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, நிற்க முடியவில்லை என்றால் கிருபை நம்மை தாங்கி நிலை நிற்க வைக்கிறதா இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை உங்களை விழாதபடிக்கு, வழிவிலகி போகாதபடிக்கு நிலை நிற்க செய்வதாக. மூன்றாவது, இந்த கிருபை என்ன செய்கிறது என்றால், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இதை சுவிசேஷமாக சொல்லுவதற்கு இந்த கிருபை போதுமானது என்று பவுல் சொல்கிறார். அதாவது நான் சொல்லுவேன், நம்மை பயன்படுத்துகிறது இந்த கிருபை. இந்த கிருபை பிறருக்கு பயன்படும்படியாக, நம்மை பிறருக்கு கருவியாக பயன்படும்படியாக இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன் நம்மை கர்த்தர் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்றால், மனிதனை பயன்படுத்த தேவன் செயல் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த தகுதிப்படுத்துவதற்கு அவருடைய நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கத்திற்கு இந்த கிருபை அவசியமாயிருக்கிறது. மரியாள் இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு அவள் அவள் பயன்படுத்தப்படுகிறவளாய் இருந்தாள். யோசேப்பு ஒரு தேசத்தையே காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறவனாய் இருந்தான். இந்த மரியாளுக்கும் இந்த யோசேப்புக்கும் இப்படி பயன்படுத்துவதற்கு காரணம் அந்த கிருபை மாத்திரமே. ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதாக. நீங்க அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாறுவீர்களாக. சொல்ல போனால் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. இந்த கிருபை அதற்கு ஏற்றாற் போல உங்களை தகுதிப்படுத்துவதாக. God bless you.